பிரேசில் நாட்டின் கடற்கரையோரமாக காணப்படும் சுறா மீன்களின் உடல்களில் அதிகமான கொக்கைன் போதைப்பொருள் இருப்பதை அறிவியலாளர்கள் கண்டறிந்துள்ளனர். பிரேசில் நாட்டில் அமைந்துள்ள ஒஸ்வால்டோ குரூஸ் பவுண்டேஷன் என்னும் ஆய்வக அறிவியலாளர்கள் தெற்கு அட்லாண்டிக் கடற்கரையோரமாக நீந்திக் கொண்டிருந்த 13 பிரேசிலியன் ஷார்ப் நோஸ் ஷார்க்ஸ் வகை சுறாக்களை ஆய்வு செய்துள்ளனர். அப்போது அந்த சுறாக்கள் எல்லாவற்றின் கல்லீரல் மற்றும் தசையில் அதிகமான கொக்கைன் போதைப்பொருள் இருப்பதை அறிந்து அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளனர். இதற்கு முன் சோதனைக்குட்படுத்தப்பட்ட கடல்வாழ் விலங்குகளில் கண்டுபிடிக்கப்பட்டதை விட 100 மடங்கு அதிக போதைப்பொருள் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. சட்டவிரோதமான சோதனை கூடங்களில் போதைப்பொருள் உற்பத்தியாவதால் அங்கிருந்து வரும் கழிவுநீர் மூலம் கொக்கைன் சுறாக்களை எட்டுவதாக அறிவியலாளர்கள் நம்புகின்றனர். அதே வேளையில் போதைப் பொருளை கடத்துவோர் பிடிபட்டு விடுவோமோ என பயந்து கடலில் அவற்றை கொட்டிச் செல்வதை சுறாக்கள் உட்கொள்வதும் ஒரு காரணமாகவும் இருக்கலாம் என கருதுகிறார்கள். இதனிடையே இதுபோன்ற போதைப்பொருள் உட்கொள்வதால் சுறாக்கள் மனிதர்களைப் போல போதையில் தலைக்கேறி சுற்றாது என்றாலும் அவற்றின் வாழும் காலத்தை அது குறைத்துவிடும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர்.